ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் காலிஃப்ளவர் அவரைக்காய் கிரேவி. வீக்லி டுவைஸ் நம்ம காலிஃப்ளவரையும் அவரைக்காவையும் ஃபுட் மெனுவில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த காலிஃப்ளவரில் விட்டமின் சி இம்யூன் ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தும். விட்டமின் கே போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அதே போல் ஹார்ட் டிசீசஸ் அண்ட் கேன்சர்லேருந்து நம்மளை ரொம்பவே பாதுகாக்குது. காலிஃப்ளவரில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு நிறையவே யூஸ் ஆகுது. இப்போ அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் நம்ம காலிஃப்ளவர் அவரைக்காய் கிரேவி செஞ்சிடலாம். இந்த கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இது நாளையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஜீரகம் கொஞ்சம் இதை போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடியே நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஒரு 2 ஆல்ரெடி நான் வேக வச்சு அதை தோலெல்லாம் எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வதக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம விட்டமின் சி அண்ட் கே அதிகமாக இருக்கிற காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வதக்கினப்போ இப்போ நம்ம அவரைக்காய் எடுத்துக்கலாம். அவரைக்காயில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம்ட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விட்டுடலாம். வீக்லி டுவைஸ் நம்ம காலிஃப்ளவரை ஃபுட் மெனுவில் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். வீக்லி டுவைஸ் நம்ம கண்டிப்பாக காலிஃப்ளவரை ஃபுட்டில் ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.